4 வருடங்களாக முடியாமல் இருந்தது ஒன்று வந்து இன்னைக்கு இந்த புதிய தாவேக அரசுடைய இன்னைக்கு நடந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நாங்கள் இந்த புதிய கல்வி கொள்கையை வச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் விவசாயிகளுக்கு வந்து நீர்நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து உண்மையிலேயே வந்து இன்னைக்கு சட்டசபை வந்து எந்த அளவில் நினச்சா தாவேக ஆட்சிக்கு வந்து சுமார் 1 மாத காலம்தான் ஆகுது. ஆனால் அந்த குற்றவாளிகளாக நிறைய தாவேக உறுப்பினர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதுதான் தாவேக மட்டும்தான் இருந்த இந்த ஆட்சியில். இதுக்கு முன்னால் இந்த வேறு மாற்றுக் கட்சிகள்லையும் இருக்கு. இந்த தாவேக ஆட்சிக்கு அதாவது 1 மாதம் தான் ஆகுது. அதுக்குள்ளே 65 கொலைகளும் சென்ற ஆட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர் சைடில் நீங்கள் அந்த 5 வருஷம் நடந்த ஆட்சியில். ஆனால் நீங்கள் ஒரே மாதத்தில் வந்து இன்றைக்கி சட்டசபையில் வந்து இந்த சாதிய வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே பெண்களுடைய பாதுகாப்பு தான். அவர் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் சரி, எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னால் இங்கே ஒரு மேடைகளை பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு பொதுமக்களை நீங்கள் நம்ப முடியாது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஜல்லிக்கட்டாட்டம் ஒரு போராட்டத்தாட்டம் திருப்பியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது. ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று தினம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழக சட்டசபை முதல் முறையாக கூடியது. அதில் கவர்னருடைய ஆளுநருடைய உரை நிகழ்த்தப்பட்டது. எந்த அளவில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 4 ஆண்டு காலத்துக்கு அப்புறமா வந்து ஆளுநர் ஒரு முழு உரையையும் அவர் வந்து வாசித்தார் அப்படின்றது தான். இது வந்து என்ன பெருமையாக, என்ன அதனால் என்ன சாதனையான இல்லை, 4 வருடங்களாக முடியாமல் இருந்தது ஒன்று வந்து இன்னைக்கு இந்த புதிய தாவேக அரசுடைய முதல் உரையாக, அதாவது ஃபஸ்ட்டு சட்டசபை கூடினோடனே ஃபஸ்ட்டு கவர்னருடைய உரையில் வந்து முழுசாக வாசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முன்பு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சட்டசபை இந்த கவர்னரோட உரையில் வந்து ஒன்றிய அரசு, அப்புறமா வந்து பெரியார், இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதுதான் தவிர்க்கப்படும். அப்புறம் அது ஒரு கூச்சல் குழப்பமாகிடும். அதுக்கப்புறமா வந்து கவர்னர் வாக் அவுட் பண்ணிவிடுவார். இந்த மாதிரிலாம் நடந்துருந்துச்சு. சென்ற திமுக ஆட்சி அப்போது இருந்துச்சு இது. பட் இன்றைக்கி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் பேசும்போது வந்து ஃபஸ்ட்டு தமிழ்தாய் வாழ்த்தோடு தான் ஆரம்பித்தார் அப்படின்னும்போது. ஏன்னா இந்த தமிழ்தாய் வாழ்த்து தான் ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. ஏன்னா பதவியேற்பு விழா, விஜயோட பதவியேற்பு விழா, அதுக்கப்புறம் வந்து மற்ற அமைச்சர்களோட பதவியேற்பு விழாலெல்லாம் வந்து தமிழ்தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் முதல்ல கொடுக்கப்படலை அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல்ல இது பாடப்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பேசும்போது உரையில் வந்து அந்த பெரியாரோட பேர் இருந்துச்சு. அந்த பெரியாரோட பேர் நீக்காமே அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வந்து ஒவ்வொன்றும் அவங்க சொன்னது இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றிய அரசுன்னு சொன்னாங்க. அந்த ஒன்றிய அரசு வந்து முன்ன சொன்னபோது வந்து கவர்னர் வந்து வாசிக்காமல், அந்த ஒன்றிய அரசு நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு பழைய கவர்னர் திரு ஆர்.என். ரவி வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதை அக்செப்ட் பண்ணாமல் தான். பட் இன்றைக்கி வந்து இவர் வாசித்தது ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நடந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை இருக்குல்ல, அதை கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம். அப்புறம் வந்து இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்போம். எங்களுக்கு வந்து 2 இருமொழி கொள்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த புதிய கல்வி கொள்கையை வச்சு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியெல்லாம் கொடுக்காமல் நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து பாராட்டத்தக்க விஷயம்தான் அப்படின்னு சொல்லுவேன். பட் இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி வந்து முல்லை பெரியார் அணைக்கு குறுக்க வந்து ஒரு செக் டேம் கட்டுறதா இருந்துச்சு. அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதாவது கேரளா அரசு வந்து அந்த மாதிரி கட்டுவோம்னு சொன்னதை வந்து நாங்கள் கண்டிப்பாக எதிர்ப்போம். அந்த மாதிரி கட்டுறதுக்கான இடமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து நீர்நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து வண்டல் மண் வந்து எடுக்கிறதுக்கு வந்து இலவசமாக அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வண்டல் மண் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து தடை இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து கொஞ்சம் கரப்ஷன் இருந்துச்சு, திருட்டுத்தனமாக வந்து எடுக்கிறதுலாம். பட் இந்த வாட்டி வந்து இலவசமாக எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கர்நாடக அரசு வந்து தமிழகத்துக்கு சரியான தண்ணியை வந்து அவங்க வந்து கோர்ட் சொல்லியிருக்க மாதிரி அவங்க கண்டிப்பாக வந்து விடணும் அப்படின்றது வந்து அவங்களோட இதில் வந்து இன்றைக்கி வந்து சட்டசபையில் வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலேயே வந்து இன்றைக்கி சட்டசபை வந்து எந்த அளவில் நினச்சா எதிர்பாராதவங்க ஏதோ கூச்சல் குழப்பம்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் திமுகவை சார்ந்தவர்கள் வந்து திமுகலேருந்து அவங்க எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பேட்ஜு, அப்புறமா வந்து சில ஸ்லோகன்ஸ்லாம் வச்சு பதாகைகள் கையில் வச்சுட்டு
அவங்க உள்ள சட்டசபைக்கெலாம் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் சட்டசபை இன்றைக்கி நல்லபடியாக நடந்திருக்கு. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கூட்டம்ன்றதுனால பெருந்தன்மையாக நடத்தப்பட்டுச்சு. பட் இதுக்கப்புறம் விவாதங்கள் நடக்கும்போது தான் வந்து தெரியும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தான் வந்து இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. சரி, இன்றைக்கி இது சட்டசபை கூட்டிடுச்சு, அப்போ அரசு நல்லா நடக்கும் இல்லைங்க, தவறுகள் கண்டிப்பாக நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த தவறுகள்லேயும் ஒரு விஷயத்தை பாராட்டணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்து சுமார் 1 மாத காலம் தான் ஆகுது. ஆனால் அந்த 1 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா பல கொலை, கொள்ளை, அப்புறமா வந்து பாலியல் பலாத்காரம் புகார்கள் நிறைய வந்திருக்கு. இந்த எதிர்பாராத அளவுக்கு அவ்வளோ இதுவாக இருக்குது. அதில் வந்து பாதிக்கப்பட்ட குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாலியல் பலாத்காரத்தில் குற்றவாளிகளாக நிறைய தாவேகா உறுப்பினர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க. அதுதான் டெய்லி செய்தியாகவே வந்துட்டுருக்கு. ஆனால் இன்னால தாவேகா மட்டும்தான் இருந்த இந்த ஆட்சியில். இதுக்கு முன்னால் இந்த வேறு மாற்றுக் கட்சிகளையும் இருந்திருப்பாங்க. ஆனால் அது வெளியில் பெருசாக தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து தாவேகா அப்படின்னு தெரிஞ்சியும் காவல்துறை வந்து அவங்க மேலே வந்து ஆக்ஷன் எடுத்துக்காங்க. அதாவது இதில் வந்து நான் டிஃபெண்ட் பண்ண முடியாது. தாவேகா ஆட்கள் வந்து கேடுகட்ட வேலை செஞ்சுருக்காங்க அந்த குற்றவாளிகள், அந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க. ஆனால் அதை வந்து காவல்துறையினர் வந்து சரியாக கைது செய்து அவங்க தாவேகா அப்படின்னு சொல்லியிருக்கிறது வரைக்கும் காவல்துறையை உண்மையிலே பாராட்டி தீரணும். இனி வரும் காலங்களையாவது இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் கூடாமல் இருக்கணும். இன்னும் எந்த அளவுக்கு குறைக்கிற அளவுக்கு முடியுமோ அதை காவல்துறை இறங்கி வந்து செஞ்சு இதை பெண்களுடைய பாதுகாப்பை வந்து அவங்க கட்டுக்கோப்பில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு உதயநிதி பேசும்போது கூட என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து ஒரு அதாவது தாவேகா ஆட்சிக்கு அதாவது 1 மாதம் தான், அதுக்குள்ளே 65 கொலைகளும் 175 பாலியல் வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்கிறீங்க? சென்ற ஆட்சியில் வந்து லா அண்ட் ஆர்டர் சைடில் நீங்கள் அந்த 5 வருஷம் நடந்த ஆட்சியில், ஆனால் நீங்கள் ஒரே மாதத்தில் வந்து இவ்வளோ வழக்குகள் அதாவது குற்றங்கள் நடந்திருக்கு. அப்போ தாவேகாவுடைய இது என்ன இருக்குது? அப்போ உங்களுக்கு கேலிபர் இல்லையா, உங்களுக்கு அந்த அதுக்கான தகுதியில் ஒரு லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறது கூட உங்களால் முடியல. இவ்வளோ வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வருதுன்னா இன்னும் மீதி நாட்களில் எந்த அளவில் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் உதயநிதி. அதே மாதிரி தான் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசும்போது வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டம் ஒழுங்கும் சுத்தமாக சீர்கெட்டு இருக்குது. காரணம் வந்து அங்கங்கே கொள்ளையெல்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி வந்து பெண்கள் மீது பாலியல் பலாத்காரங்கள் நிறைய நடந்திருக்கு. இப்படியே போச்சுன்னா வந்து தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசமாக போகும் அப்படின்ற மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பேசியிருக்காரு. ஊழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னால் நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ட்வீட் போட்டிருந்தேன். 2 நாளில் நேற்று போட்டிருந்தேன். ஆனால் அது வந்து இது வரைக்கும் காவல்துறை கண்ணில் பட்டுச்சா இல்லையான்னு தெரியல, இல்லை காவல்துறையினருக்கு இங்கிலீஷ் தெரியுமா இல்லையான்னு தெரியல. இது சென்னை காவல்துறைக்கு நான் இங்கிலீஷில் தான் போட்டிருந்தேன் இந்த ட்வீட்டை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2-3 நாட்களாக வந்து நான் வந்து வடபழனி, கோடம்பாக்கம், கோயம்பேடு, அப்புறம் மதுரவாயில், அண்ணா நகர், கோடம்பாக்கம், அப்புறமா சாலிகிராமம், இந்த விருகம்பாக்கம், போரூர், இந்த சரௌண்டிங்கெல்லாம் நிறைய சுற்றி பார்த்தேன். சும்மா ஒரு சர்வே எடுக்கலாமேன்னு பார்த்தா வந்து இந்த ஹை ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குல்ல, இந்த கேடிஎம்மு, அப்புறமா வந்து நம்ம யமஹாவில் R15 FZ இந்த மாதிரி வண்டிங்கெலாம் ஹை ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதில் ஓட்டுறவங்களை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி தலையில் எதனா துண்டை கட்டிக்கிறாங்க, இல்லை ஹெல்மெட் ரேராக தான் போடுறாங்க. அந்த வண்டிகள் வந்து பெரும்பாலான வண்டிகள் நான் பார்த்ததில்ல. அந்த மாதிரி ஹை ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸில் வரைக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்காட்டம் இருக்குல்ல, அதில் பேக்கில் வந்து ரியர் நம்பர் பிளேட்டே இல்லாமல் தான் ஓட்டுறாங்க. வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடிங்கில் போகிறாங்க. எந்த சின்ன சந்திலெலாம் ஓட்டும் போது அவ்வளோ மோசமாக ஓட்டுறாங்க. இது எந்த அளவில் காவல்துறைக்கு தெரிஞ்சு ஏன் விடுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த விஷயத்தில் ஒரே ஒரு முக்கியமானது ஒன்று சொல்லணும். என்னென்னா, முன்பை விட இப்போ வந்து காவல்துறையினர் வந்து தெருவுக்கும் சாலைக்கும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் போலீஸ் வந்து காலையிலையும் ஈவினிங்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே நிற்கிறாங்க, இருந்து பாதுகாப்பில் இருக்காங்க. அங்கே போகிற வரவங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ணி தான் இருக்காங்க காவல்துறை. ஆனால் அவங்க கண்ணில் இந்த மாதிரி அட்டுழியமாக ஓட்டக்கூடிய வாகன ஓட்டிகளை வந்து ஏன் கைது செய்யறதுக்கோ இல்லை நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய வண்டிகளை வந்து சீஸ் பண்ணுறதுக்கோ ஏன் முயற்சி செய்யலன்னு தெரியல. ஏன்னா அந்த வண்டிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே காவல்துறையோட சிசிடிவி கேமராஸ் வந்து சாலைகளிலும் தெருக்களிலும் இருக்க சிசிடிவி கேமரா ஒர்க் ஆச்சுன்னா
அதில் டிராஃபிக் கமிஷனர் இல்லை டிராஃபிக் போலீஸும் அவங்க வந்து போட்டு பார்த்தா அதில் தெரியும் எவ்வளோ பேர் வந்து அந்தளவுக்கு மோசமாக வண்டியை ஓட்டுறாங்க. அதே ஹெல்மெட் இல்லாமல் போகிறது, அவங்களோட தனி பாதுகாப்பு இல்லாமல் போகிறது, சட்டத்துக்கு விரோதமாக இருந்தால் அது எந்த இதுவாச்சுன்னா விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த வண்டி வாகனம் ஓட்டுறதுக்கு தான் பிரச்சனை. ஆனால் வண்டியை வேகமாக ஓட்டுறாங்க அப்படின்னும் போது ஒன்று அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒன்று வந்து குற்ற வழக்குகள், அதாவது வந்து நிறையத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மர்டர்ஸ் நடக்குது. இந்த மாதிரி தான் வந்து ஹை ஸ்பீடிங் வெஹிக்கிள்ஸ், அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங் நடக்குது, இல்லை வழிப்பறி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் காவல்துறை கவனம் செலுத்தி இந்த மாதிரி வாகனங்களை இதில் வந்து ரேர் நம்பர் பிளேட், அதாவது பின்பக்கமாக இருக்க நம்பர் பிளேட் இல்லையோ அதை பிடிக்கணும். ஏன்னா முக்கவாசி ஏன்னா பிடிங்கிட்டு போயிட்டா நம்பர் இல்லைன்னா நீங்கள் தேட முடியாதுல்ல. இதுதான் நிறைய நடக்குது. அதனால் காவல்துறையினர் உண்மையிலேயே இதில் முக்கியத்துவம் கொடுத்து இதை பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அப்புறம் இன்றைக்கி சட்டசபையில் வந்து இந்த சாதிய வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் அப்படின்னு சொன்னோடனே உடனே நம்ம அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதில் வந்து நன்றி தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு மேலே வந்து சாதிய வாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்னு பல முறை குரல் கொடுத்தும் இந்த அரசும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் இந்த அரசு வந்து அது முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக சாதி வாரி கணக்கு எடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காரு. சரி, அந்த சாதிய வாரி கணக்கு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க போது, அது அந்த கணக்கெடுப்பு வந்ததுக்கு அப்புறமா அடுத்து அரசியலில் வந்து நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து எந்தெந்த சாதிகளுக்கு எந்தெந்த முக்கியத்துவம் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். ஏன்னா இந்த சாதிய வாரி கணக்கு அப்படின்றது ஒன்று எடுத்தாலே வந்து இந்த சாதியினராக அப்போ இந்த ஏரியாவில் வந்து நம்ம இவ்வளோ ஜாதி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேண்டிடேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது, அங்கே ஓட்டு கேன்வஸ் பண்ணுறதுக்கு தான் இது பலன்படும் அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா வந்து சாதியே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லியிருக்கோம், மதத்தை பார்க்க மாட்டோம், சாதியை பார்க்க மாட்டோம். ஆனால் இந்த சாதிய கணக்கு தேவை அப்படின்னும் போது இது ஒரு யோசனையாகவே இருக்குது. இது வந்து சந்தேகத்தை தான் எழுப்புற மாதிரி இருக்குது. ஏன்னா சாதியே தேவையில்லைன்னு ஒரு நாட்டில் வந்து நம்ம சொல்லும் போது எதுக்கு சாதிய வாரி கணக்கு அப்படின்னு நான் சொல்லலை, நிறைய பேர் சாதி எதிர்ப்பாளர்கள் இந்த மாதிரியும் சொல்கிறாங்க அப்படின்றது தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நடந்த சட்டசபையில் வந்து ஆளுநர் உரைக்கு அப்புறமா நடந்த விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஒரு நாட்டில் முக்கியமாக கவனமாக இருக்க கூடியது அந்த அரசு எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். அதே மாதிரி பொருளாதாரத்தில் வந்து கவனத்தை செலுத்தணும். அதே மாதிரி பெண்களோட பாதுகாப்பில் கவனத்தை செலுத்தணும். ஆனால் இந்த தாவேகா ஆட்சியில் வந்து இப்போ பெருசாக குற்றச்சாட்டு இருக்கிறது வந்து இந்த வந்து கொலை போல இந்த லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன், சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது. அதை கண்டிப்பாக முதல்வர் வந்து முன்னிருந்து கவனம் செலுத்தி கண்டிப்பாக சட்டம் ஒழுங்கு பத்திரமாக இருக்குதா, அனைவருமே வந்து எவ்ரி சிட்டிசன் இஸ் பீன் செக்யூர்ட் அப்படின்ற மாதிரி, அதாவது ஒவ்வொரு பொதுமக்களும் வந்து எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கிறாங்களான்னு அதை வந்து அவர் வந்து கண்டிப்பாக என்ஷூர் பண்ணணும் சிஎம். அதே சமயத்தில் வந்து பெண்களுடைய பாதுகாப்பு தான் அவர் வந்து எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் சரி, எலெக்ஷனுக்கு வரதுக்கு முன்னால் இங்கே ஒரு மேடைகளை பேசும்போது பெண்களுக்கு பாதுகாப்புனர் இப்போ சிங்கப்பெண் அப்படின்றது வந்து, அதாவது சிங்கப்பெண்ணை புதுசாக வெளியிலேருந்துலாம் இருக்கிற போலீஸில் இருக்கக்கூடிய பெண்கள்லேயே வந்து சிங்கப்பெண்ணுன்னு ஒரு பிரிவு உருவாக்கியிருக்காரு. பட் அந்த சிங்கப்பெண் வந்து உருவானதுக்கு அப்புறமா எந்த அளவில் வந்து பாலியல் குற்றங்கள் குறையுது அப்படின்றதும் பார்க்கணும். அதனால் கவனம் கண்டிப்பாக முதல்வர் வந்து இதில் கவனம் செலுத்தி செக்யூரிட்டி, அதாவது பெண்களுடைய பாதுகாப்புலையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்து பொதுமக்கள் எல்லாம் தைரியமாக வெளியில் போகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி வந்து பொருளாதாரம்ல பார்த்துக்கணும். கண்டிப்பாக எந்த ஒரு சிட்டிசனும் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஐயோ விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்றது இல்லாமல் ஐயோ கொஞ்சம் விலைவாசி கம்மியாக இருக்கணுமே அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஏன்னா வந்து இவங்க பட்ஜெட்டில் வந்து சொல்லும்போது நஷ்டத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. தமிழ்நாடு வந்து பல கடன் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஆனால் அந்த கடன் இருக்குன்றதுனால வரிகளை ஏற்றி பாமர மக்களும் அடித்தட்டு மக்களும் வந்து ரொம்ப பாதிக்கப்படும், நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுற மாதிரி நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்கள் வந்து ஆளும் தாவேகாக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் 5 இயர்ஸ்க்கு. இல்லை இதிலெல்லாம் தவறிட்டிங்கன்னா கண்டிப்பாக பொதுமக்களை நீங்கள் நம்ப முடியும். எல்லாருமே ஒன்றா சேர்ந்தாங்கன்னா, ஜல்லிக்கட்டாட்டம் ஒரு போராட்டத்தாட்டம் திருப்பியும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னா அது வந்து ஆளும் தாவேகாக்கே ஒரு பாதகமாக மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அதனால் கவனம் செலுத்துங்க திரு விஜய் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் சந்தித்து பேசணும்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஒற்றந்துரை. நன்றி, வணக்கம்.